Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் Priscil and Vikram. So இன்னைக்கு யுனைடெட் டிஷர்ட் போட்டனால இன்னைக்கு glory man ரெமோண்டாடா எங்களுக்கு தான் அது ரெமோண்டாடா பண்ணிட்டாங்க. வழக்கம் போல ரியல் யுனைடெட் தான் இந்த மாதிரி மிராக்கல்லாம் பண்ணோம். அது லக்கிலி ஜெயிச்சிருக்கோம். ஆமா, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனிதிங் கேன் ஹேப்பன் ஹியர் அப்படின்ட்டு. ஏன்னா மேட்ச் அப்படிதான் ஒரு வேற லெவல்ல ஸ்விங் ஆயிட்டு. முக்கியமான காரணம் அவங்களுக்கு ஒன் மேன் டவுன், அதனால தான் அவங்க கண்டிப்பா கம்பேக் பண்ணாங்க. அது இருக்கு. பிளஸ் யுனைடெடும் சப்போர்ட் பண்றேன்னு இல்லை, சப்போர்ட் தான் பண்றேன், விட்டு கொடுக்கணும் இல்லை. இன்ஜுரி டீம் தான் நாங்களும். ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ். மெயின் எங்க ஸ்டார் பிளேயர் அமத் தியாலோவே இல்லை. அண்ட் தென் லூக் ஷா கமிங் ஃப்ரம் இன்ஜுரி. ஆரி அமாஸ்ல விளையாட வச்சிருந்தோம், ஒரு அப்கமிங் பிளேயர். நிறைய பேர் அப்படி இல்லை. ஹாய்லண்ட் ஃபார்ம்ல இல்ல. ஜர்க்ஸி இன்ஜர்டு. ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் ஜர்க்ஸி கிடையாது. ஆயிலண்ட் அவ்வளவுதான். ஆயிலண்ட் அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சுனா அடுத்த சீசனுக்கு கிளிக் ஆகுமான்னு டவுட். ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. பட் எனி விச் வேஸ் யூரோப்பா லீக் எப்படியோ இன்னும் உயிரோட இருக்கும். ஒரே ரூட்டு யுனைடெடுக்கு, ஒரே ரூட்டு சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரே ரூட்டு வந்து நம்ம யூரோப்பா லீக் வின் பண்ணாதான் அது அலைவா இருக்கு. இப்போ மோரோவர் இந்த மேட்ச் பத்தி பேசுறதோட என்னோட எமோஷன் பத்தி பேசணும் தான் நான் இதுல நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் மேட்ச் எவர் யுனைடெட் ஹிஸ்டரியில நான் பார்த்த வரைக்குமே இருக்கு. அங்கங்க நிறைய மேட்சஸ் இருக்கு, பெரிய நிறைய கோல் ஸ்கோரிங் மேட்சஸ் தான் இருக்கு. பட் இந்த மேட்ச் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பிகாஸ் யுனைடெட் வர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ், ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மேட்சஸ். ரெண்டும் ஒரே மேட்ச்ல விளையாண்டோம். அது யுனைடெடால மட்டும் தான் பண்ண முடியும். அது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தான் பண்ண முடியும். ஆமா, 2 கோல் லீட்ல இருந்து அதை இது பண்ணி திரும்பவும் ஒரு 3 கோல் அவங்க அடிச்சு, அவங்க 2 ஆமா 4 கோல் ஆக்சுவலி. ஆமா 4 கோல் அக்ரிகேட் இல்ல, இதுலயே 4 கோல் ஸ்கோர் பண்ணோம். 2-2 ஈக்குவலைஸ் பண்ணாங்க ரெகுலர் டைம்ல 90 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல when they were 10 men 1 man down. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எந்த கிளப்பும் இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஹோம்ல விளையாடுறோம். வித்தின் 10 மினிட்ஸ் தான் 3 கோல். ஆமா அவங்க ஏதோ அப்படிதான் எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு கோல். அப்புறம் 110 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் செகண்ட் ஆஃபோட 5 மினிட்ஸ்ல இன்னொரு ஒரு கோல். ஹோம்ல ஒரு டீம் விளையாண்டு ஆப்போசிட் டீம் 10 மினிட்ல இருக்காங்க அண்ட் 2 கோல் கன்சிடர் பண்றது வெறும் யுனைடெடால பண்ண முடியும். உலகத்துல எந்த கிளப்பும் அது பண்ண மாட்டாங்க. சோ இப்படி எக்ஸாக்ட்லி அவங்க 10 men டவுனுக்கு அப்புறம் தான் அந்த 2 கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான். சோ இது வந்து it could have been easily been the worst match ever United has ever played இந்த சீசன் விட்டுருங்க எவர். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் மிராக்கிள். யாரும் ஒருத்தரும் சொல்லியிருந்தாரு இட்ஸ் மோர் தென் அ மிராக்கிள் அப்படின்னு. இது ஒரு நியூஸ்ல படிச்சேன் அந்த ஒரு ஃப்ரேஸ், இட்ஸ் மோர் தென் அ மிராக்கிள். சீரியஸ்லி நான் வந்து கடைசியாக பார்த்தது வந்து 2005 சாம்பியன்ஸ் லீக் லிவர்பூல் வர்சஸ் ஏசி மிலான் ஃபைனல்ல பார்த்தது. 6 மினிட்ல 3 கோல் அடிச்சாங்க, அவங்க கம்பேக் பண்ணாங்க. அதே யுனைடெட் 6 மினிட்ஸ்ல 3 கோல் 7 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் அண்டர்ல அந்த 3 கோல் அடிச்சாங்க. 113 மினிட்ல ஒரு கோல் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். அது வேற எதை பத்தி பேச வரும்போது அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அகைன் அந்த லாஸ்ட் கோல் யுனைடெட்க்கு சர்ஜியோ ராமோஸ். ஆமா, எங்களோட சர்ஜியோ ராமோஸ், the big head ஹாரி மெக்வயர். அவரு ஏதோ நிறைய மேட்ச் ரெஸ்கியூ பண்ணிருக்காரு, இது ஒண்ணு பண்ணிருக்காரு. கோபி மைனு அந்த ஈக்குவலைஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி எல்லாரும் இப்ப பேச போறது வந்து வின்னர் அந்த ஹாரி மெக்வயர். ஆனா அண்ட் அந்த ஒரு ஸ்பார்க் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட பெனல்டி கம்பேக் பண்ணது ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு பர்சனலி வந்து அந்த ஈக்குவலைஸ் பண்ண கோல் கோபி மைனோட கோல் வேற லெவல் கோல். பிகாஸ் டிபிக்கல் கோபி மெனு கோல் அது ஃபினிஷ். அவர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ்டான ஏரியால வந்து காம்பாக்டான நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப நல்லா ஹேஸ் தட் ஸ்கில் டு மெனுவர் தெம். ரொம்ப நல்லா பண்ணுவாரு சின்ன இடத்துல. அதைத்தான் பண்ணாரு திரும்ப அகேன்ஸ்ட் மெனி டிஃபெண்டர்ஸ். அதுவும் பண்ணி ஒரு சூப்பரான ஃபினிஷ், எக்ஸலன்ட் ஃபினிஷ். டிட் இட் அகேன்ஸ்ட் வுல்வ்ஸ் ஒரு டைம் வேற லெவல்ல. லாஸ்ட் மினிட் இன்ஜுரி டைம்ல கோல். அதே மாதிரிதான் இதுவும் லாஸ்ட் எண்ட்ல 120th மினிட்ல ஒரு கோல். அது அடிக்கணும்னா மேட்ச் முடிஞ்சிருமா. அப்போ என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னா
இப்ப என்னால அழுது கட்ட முடியாது. ஆனா சத்தியமா இப்ப அழுதுகிட்டு இருந்தேன். பெனல்டிக்கு போயிருந்தா கூட யுனைடெட் ஜெயிச்சிருக்காங்க. பெனல்டி வந்து போயிருந்தா எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஒனானா இருக்கிற இதுல ஒனானா ஓகே ரெக்கார்டு தான். பட் அவங்க கோல் கீப்பர் வந்து சூப்பரான நல்ல கோல் கீப்பர். ஆமா, ஓகே ஓகே. he has broken into Brazil's first team. ஓகே, பிரேசில். ஆமா, பிரேசிலியன் ஃபர்ஸ்ட் டீமுக்கு வர அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால. அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பெனல்டியுமே he chose the right way. ஆமா ஆமா. ஆனா அது பெனல்டி அவ்வளவு ப்ரிசைஸா இருந்தனால தான் அது கோல் போச்சு. ஆமா ஆமா, கோல் போச்சு. சாரி, கோல் போச்சு. நம்ம அதே இவங்க பெனல்டி எடுத்து பார்த்தா லாக்கசெட் ஈஸிலி பீட் பண்ணிட்டாரு. ஆனா எங்கேயோ தொழில்தாரு, இவர் எங்கேயோ ஈஸியா அடிச்சாரு. எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லை. அது வேற இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு டீம் வந்து அண்டர்டாகா இருக்கும் போது, ஒரு ஒன் மேன் டவுன் இருக்கும் போதோ, கம்பேக் பண்ணும் போதோ, பெனல்டி ஷூட் வரும்போது அந்த டீம் தான் எப்பவுமே வின் பண்ணும். இது நடந்திருக்கு நிறைய டைம். ஆமா, நிறைய டைம் நடக்கும். அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்கலாம். ஸோ ஐ டி நாட் வாண்ட் திஸ் கேம் டு கோ பெனல்டிஸ். எனக்கு பயத்திலே அந்த பெனல்டி போயிடக்கூடாது. லேட் அலோன் தட் எப்படியும் அட்லீஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணுங்க. அப்பதான் கோபி பெயின் வந்து ஈக்குவலைஸ் பண்ணாரு. வேற லெவல் கோல். அதுவும் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. அவர் கொஞ்சம் பல்கும் ஆயிருக்காரு, புட் ஆன் சம் வெயிட், கொஞ்சம் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் அந்த ஸ்கில்ஸ் இன்னுமே இருக்கு. செம்மையா பண்ணாரு. லிவர்பூலுக்கு அகேன்ஸ்ட் ஒரு கோல் இப்படிதான், வுல்வ்ஸ்க்கு, சிட்டிக்கு அகேன்ஸ்ட் எஃப்ஏ கப்ல எல்லாம் ஒரே டைப் ஆஃப் கோல்ஸ், பிக் கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அ ஃபியூச்சர் ஸ்டார் பிளேயர் டு லுக் அப்பான். ப்ளீஸ் நம்ம இனியோஸ் அவரை செல் பண்ணிடாதீங்க. ஒரு பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியா. ஸோ அந்த ஹோல் இமோஷன்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு, ஒரு கிராஃபோட வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெவல்ல நான் அழுதுகிட்டு இருக்கேன், இன்னொரு லெவல்ல ஹோப் ஒன்று வருது, இன்னொரு லெவல்ல ஜூபிலேஷன். அந்த லாஸ்ட் கோல் மெம்பர் அடிச்சு வின் பண்ணும்போது வந்து அது எப்பவுமே மூமெண்டா இருக்கும். நம்ம அந்த லாஸ்ட் பண்ணி அந்த ஜெயிக்கும் போது வேற லெவலா. எனக்கு காலையில ஆபீஸ் இருக்கு, இருந்தாலும் நான் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கேன். 3:30 மணி ஆயிட்டு மேட்ச் பாத்துட்டு இருக்கேன். தனியா வீட்டுல இருந்து எனக்கு கத்தணும் அந்த வின்னர் அடிக்கும் போது, ஆனா கத்த முடியல. ஆனா மியூட்ல கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து யுனைடெட் அல்லாத எப்பவுமே கொடுக்க முடியும். ஒரு செகண்ட் வந்து அளவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு செகண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யுனைடெட் ஆஸ் ஏ யுனைடெட் ஃபேன் வந்து எல்லாருக்குமே இது செம்ம ஒரு மொமெண்டா இருந்திருக்கும் இந்த மேட்ச். அந்த எஸ்பெஷலி அந்த மொமெண்ட் வேற லெவல்ல வந்திருக்கும். வில் நெவர் ஃபர்கெட். அந்த ஒரு சின்ன பையனுமே 113th மினிட்ல அழுதுகிட்டு இருந்தான். அப்படி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திரும்பவே அந்த மூணாவது அந்த லாஸ்ட் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் மெக்வேர் அடிச்ச பிறகு திரும்ப அந்த பையனை காமிச்சாங்க. இப்ப அந்த கிளிப்பிங் ரொம்ப வைரல் ஆகும். ஆமா, கண்டிப்பா. அப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அதுதான் that sums it up. யுனைடெட் ஃபேன்ஸ் இன் நட்ஷெல் மாதிரி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு மண்டேல. எனக்கு நிறைய விஷயம் ஓடிச்சு. அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப் கிடையாது, யூரோப்பும் கிடையாது, கான்ஃபரன்ஸ் லீக் கூட கிடையாது, எதுவுமே இல்ல. வெறும் பிரீமியர் லீக் கூட இன்னுமே டவுட் தான். ஆமா, உங்களுக்கும் டாட்டன்ஹாமுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமையில யூரோப்பா லீக் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நீங்க சாம்பியன்ஷிப் குவாலிஃபை. யூரோப் பக்கத்துல கூட வர முடியும். அப்படி நிலைமையில இருக்கும். இது வின் பண்ணாதான் ஒரே ரூட். ரெண்டு பேருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஃபைனல் ரொம்ப சான்ஸ் இருக்கு. ரொம்பவே சான்ஸ் இருக்கு. யுனைடெடுக்கு தான் கொஞ்சம் டஃப் பார்ட். ஏன்னா அத்லெட்டிக் பில்பாவ் அவங்க கொஞ்சம் டஃப்பான கிளப், வேற ஸ்பானிஷ் கிளப் வேற. அவங்களுக்கு நல்ல விளையாட ஆர்கனைஸ்டான டீம். அந்த அதர் அண்ட் டாட்டன்ஹாம். ஸோ ஓகே, டாட்டன்ஹாம்க்கு ஒரு ஈஸியான ஒரு தான். டாட்டன்ஹாம் யுனைடெட் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. பட் யுனைடெட் ஹேவ் டு பீட் அத்லெட்டிக் கிளப் நம்ம அத்லெட்டிக் பில்பாவ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி எப்படி போக போகுது அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் நம்ம கம்பேக் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் யுனைடெட் ஷுட் வின். யுனைடெட் வின் பண்ணலன்னா ரொம்ப ஆமரும் ஒரு ஃபுல் சீசன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீசன் தான் ஃபுல் சீசன் கிடைக்க போகுது. இந்த சீசன் ஹாஃப் சீசன் தான். ஸோ அவர் வந்து ஃபுல் சீசன் கிடைக்கும் போது யூரோப்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் யுனைடெட் வில் கம் பேக் வெரி ஸ்ட்ராங் எனக்கு தோணுது. ஏன்னா டைம் இருக்கும், அடாப்ட் பண்ண முடியும், பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா முடியும், பிளேயர் சைனிங்ஸ் கிடைக்கும். ஸோ சாம்பியன்ஸ் லீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமரும் மேல நம்பிக்கை இருக்கு. பட் அதுக்காக ஆனா குவாலிஃபை ஆகிறதுக்கு யூரோப்பா லீக் வின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு அத்லெட்டிக் கிளப் பீட் பண்ணி ஆகணும். பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் உகார்த்திக்கு ஒரு ஷவுட் அவுட். உகார்த்தி ஃபர்ஸ்ட் கோல். ஆமா, ஃபர்ஸ்ட் கோல் சூப்பரான ஃபினிஷ் லெஃப்ட் ஃபுட்ல அதுல வர. அண்ட்
அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. மிட்ஃபீல்ட்ல நிறைய சூப்பரா இது பண்றாரு. லெனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க 4 கோல் கடிக்க லீவ் அடிச்சிருக்கலாம். எடுத்துக்கலாம். ஆமா, மிஸ் பண்ணோம். அண்ட் கேசமீரோ அகைன் ரிவைவிங் ஹிஸ் கரியர். கடைசி 3 கோலுக்குமே வந்து கேசமீரோ தான் காரணம். பெனல்டி அவரஸ் தான் கிடைச்சு. அப்படியே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு அசிஸ்ட் பார்த்தேனா, கோபி மேனு அசிஸ்ட் கேசமீரோ தான். ஃபர்ஸ்ட் டச் பாஸ் வந்து அண்ட் தென் கடைசி ஹாரிமேகுயர் கோலுக்கும் ஒரு டயகனல் பால், பர்ஃபெக்ட் இன்ச் பர்ஃபெக்ட் பால், டிஃபெண்டரை பீட் பண்ணி வச்சு, அதுவுமே காஷ்மீரோ தான். காஷ்மீரோ இஸ் ஹேவிங் a very good யூரோப்பா சீசன். இந்த டைம் நிறைய அவருக்கு செட் பேக் இருந்துச்சு, ட்ரோல்ஸ் இருந்துச்சு, பட் தென் he has come back very strong. அண்ட் ப்ரூனோ, கேப்டன் ப்ரூனோ வேற லெவல் விளையாண்டாரு. ஆமா, he was everywhere. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டு இருந்தாரு மனுஷன். இந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ட்ரோல்ஸ் கிடைக்கி, இந்த நம்ம ESPN பண்டிட்ஸ் எல்லாம் அவ்வளவு ட்ரோல் பண்றாங்க. யுனைடெட் ஃபேன் இன்ன வரைக்கும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு லெஜெண்டா கன்சிடர் பண்ண மாட்டேன், ஏன்னா வின் பண்ணாதனால. பட் தென் அவர் வேற லெவல். எனக்கு எவ்வளவு ஹேவிங் சைட் எவ்ரிதிங் he has proven every time. உயிரை கொடுத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு பேஷனோட விளையாட பிளேயர். கடைசி வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு மெஜிஷியன். இஸ் சம்திங் எல்ஸ். அவர் ஒரு யுனைடெட் லெஜெண்ட் தான். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு யுனைடெட் லெஜெண்ட் தான். அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஒரு டீம்ல வந்து மாட்டிக்கிறதுனால வின் பண்ண முடியல. அதர்வைஸ் ப்ரூனோ இஸ் யுனைடெட் லெஜெண்ட். வேற என்ன, அவ்வளவுதான். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் செமிஃபைனல் போது. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, யுனைடெட் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எங்க டீம் சாம்பியன்ஸ் லீக்ல செமிஃபைனல் போயிருக்கு. நாங்க யூரோப்பால இருக்கோம். கிட்ட எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு டியர் 2ல இருக்கோம், இவங்க டியர் 1ல இருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். இவங்களும் பிரீமியர் லீக் ஜெயிக்க போறது இல்ல, நாங்க கிடையாது. டொமஸ்டிக் கப் எதுவும் அடிக்கல, அவங்களும் அடிக்கல. ஒரே ஒரு கப் அடிக்கிறதுக்கு ஒரு கப்பு தான் இருக்கு. பார்ப்போம். நம்ம செமிஃபைனல்ல மீட் பண்ணுவோம், சாம்பியன்ஸ் லீக் அண்ட் யூரோப்பா லீக்ல. Until then, bye from Priscilla and Vikram.